அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஐயனா துணை சீரியலில் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம நீலா, பாண்டியன், சோழன், பல்லவன் 4 பேர் வெளியில் நின்று பேசியிருக்கோம். தப்பு பண்ணிட்டோம், அண்ணன்ட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்கோம், உண்மையை சொல்லாம் அப்படி பண்ணது தப்பு, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்னு நினச்சோம், கொஞ்சம் மொக்கையாக பண்ணிட்டோமோ அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது சோழன் இருந்துட்டு இல்லை கல்யாணத்தை எப்படியோ முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தோம் அப்படின்னு பேசி இருந்தாலும் அன்னைக்கு கோவமாக இருக்காங்க. இல்லை வருத்தமாக தான் இருக்கணும், சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே வரும்போது பார்த்தா அப்போ திக்குன்னு மேலேருந்து டமார்னு கீழே விழுகுது. சுவர் பெய்ந்துக்கிட்டு கீழே விழுது. அதை பார்த்து அதுவும் கரெக்டாக அந்த பொண்ணு தலையில் விழுந்திருக்கணும், ஜஸ்ட்டு மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மயிரிழையில் தப்பினார்ன்ற மாதிரி ஆச்சு. உடனே நடேசன் பார்த்து சுவர் விழுந்துச்சாக்குன்னு நினச்சேன், அவ்வளோதானே, சரி வேறு ஏதாவது விழுந்துருப்போ போய் தள்ளி போய் நின்று பேசுங்க அப்படின்ட்டு அவர் பாட்டில் கேஷுவலாக போகிறாங்க. உடனே இந்த பிள்ளை கடுப்பாகி என்னென்ன இப்படி இருக்குது, நீங்கள் மேஸ்திரி இந்த வீட்டை சரி பண்ணியிருக்க வேண்டாமா, பெயிண்ட் பண்ணியிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்கன்றப்ப தான் உண்மை தெரிய வருது. இப்படி அவங்க அத்தையும் பெரியப்பாவும் இதை செய்ய விடுறதே இல்லை, இவங்க இந்த ஊரில் இருக்கிறது அவங்களுக்கு அவமானம் அசிங்கன்றதுனால ஊரை காலி பண்ணிட்டு போங்கடா, அந்த வீடு எங்களுக்கு வேணும், அவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னு. அப்போ தான் ஒருத்தட்டையும் கேட்குது, அப்போ இந்த வீட்டுக்குள்ளே சர்டிஃபிகேட் இதெல்லாம் உங்கள்கிட்ட பத்திரம்லாம் உங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்குது. தெரியலையே அப்படின்றானுங்க. அப்புறம் உடனே போய் அவங்கள நாங்கள் வேலை செய்யலான்னு நினைப்போம், அப்போடனே அவங்க சண்டை போடுவாங்க, விட்டுருவோம், நாங்கள் அப்படியே விட்டுட்டு இருக்கோம் நாட பேக்குகளா அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு கேட்டால், இல்லை எங்கள் அப்பாரு உயில் எழுதி கொடுத்தாரு, அவரோட இருக்காது, எனக்கு இந்த வீடு எழுதி கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ இந்த உயில் எங்கே தெரியல, எங்கேயோ இங்கே தான் கிடக்கும் அப்படின்னு அவர் வாட்டில் கண்டுக்காமல் போயிட்டார். இந்த பிள்ளை அதை முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னே கேஸ் போட்டு இது எங்களுக்கு தான் சொல்லலாம்னா என்ன கேஸ் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த பிள்ளை ஒரு மிரட்டுது. அப்புறம் பார்த்தா அவர் தோசை ஊற்றி கொடுக்க இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது உடனே இது என்னென்ன இதே தோசையை செஞ்சுட்ருக்க, நீ ரொம்ப கடுப்படிச்சுண்டா, உனக்கு வேண்டியது நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னோடனே, என்ன நீ எங்கள் அண்ணனுக்கா நீ இது பண்ணி பேசிட்டு இருக்க, எங்கள் அண்ணன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் உடனே இது நீ என்ன இடையில திடீர்னு எங்கள் அண்ணன் உரிமை கொண்டாட்டியா, எங்கள் அண்ணன் அப்படின்னு சோழன் வேணே போய் கோவத்தோட பேச டே வாயில் போட்டுக்கடா, அதெல்லாம் கிடையாதுடா, இந்தப்பா நீயும் உரிமையாக சொல்லலாம், பண்ணி சொல்லுப்பா, நீ பேசுப்பா அப்படின்னு இவர் சொன்னேன். அப்படின்னு அந்த பொண்ணு இப்படி கொக்காணி காட்டுறவன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், இங்கே என்ன அழகு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் வான்னு அந்த பையன் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகிறான். எங்கன்னாக்கும் யூனிவர்சிட்டி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் அந்த மேடத்தை பார்க்குறாங்க. அந்த மேடத்தை பார்த்துட்டு அவங்க 2 வீக்ஸில் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே பயங்கர சந்தோஷம், 1 வீக்கில் கூட வந்துடலாம், சோழன்ட்ட சொல்ல நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அங்கே வேறு இந்த பையன் அந்த அம்மாட்ட பேசுகிற பார்த்து இந்த பொண்ணுக்கு அப்படியே பொறாமையாக இருக்குது. அப்புறம் பாண்டியன் கடையில் வழக்கம் போல் வர்றவங்களாம் சேரம் கல்யாணம் நின்று போச்சான்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தை நம்ம பிள்ளை பல்லவன் வேறு கூடவே இருக்கிறான். அவன் ரொம்ப அப்செட் ஆகிறான், பிள்ளைகளுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, சேரன் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிங்க, நடக்குமா பார்ப்போம்.